ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். நம்ம சேனலில் ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜர்தோசி யூஸ் பண்ணி எப்படி நம்ம பேங்கிள் மேக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஜர்தோசி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி மெட்டீரியல் நாலேஜ் கிளாஸ்லேயே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கான கிளாஸில் நமக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிள் தேவைப்படும், த்ரெட்டு, அப்புறம் க்ளூ, ஃபேப்ரிக் க்ளூ, அடுத்து குந்தன் ஸ்டோன்ஸு, அப்புறம் சுகர் பீடு, அதுக்கப்புறம் நமக்கு ஜர்தோசி, இது எல்லாமே தான் நமக்கு தேவைப்படும். இன்றைக்கி நான் அந்த சுகர் பீட்ஸில் 2 கலர் எடுத்திருப்பேன். கோல்டன் கலரும் ஒயிட் இல்லைனா சில்வர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த கலர் எடுத்திருக்கேன். குந்தன் ஸ்டோன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 mm ரவுண்ட், 4 mm ரவுண்ட், நெக்ஸ்ட்டு ஐ ஷேப் இருக்குல்ல, ஐ ஷேப்பில் 2 கலர் நான் எடுத்திருப்பேன். ஸோ இது எல்லாமே தான் இன்றைக்கான கிளாஸ்க்கு நமக்கு தேவைப்படுற திங்ஸ். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் தான் இன்றைக்கி நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஏற்கனவே நான் ஒரு 2 கட் பேங்கிள் எடுத்து இந்த மாதிரி த்ரெட்டு ரேப் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோலேயே எவ்வளோ ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும், 2 கட் பேங்கிளுக்கு எப்படி நம்ம ரேப் பண்ணுறதுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற அந்த குந்தன் ஸ்டோன்ஸ் 3 mm அண்ட் 4 mm ரவுண்டு. இப்போ இதுதான் ஜர்தோசி. இந்த ஜர்தோசிலேயே நம்ம ஏற்கனவே இருக்க கலர்ஸ் எல்லாமே நான் மெட்டீரியல் நாலேஜ் கிளாஸ்லேயே காட்டியிருப்பேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் லீஃப்க்கு யூஸ் பண்ணுற அந்த ஐ ஷேப் டிசைன் தான் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த சில்வர் கலர் சுகர் பீடு இருக்குல்ல, அந்த சுகர் பீடு அண்ட் கோல்டன் கலர் சுகர் பீடு. ஸோ இது ரெண்டும் தான் நமக்கு தேவைப்படும். இன்றைக்கி ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்பில் நான் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இந்த பீடு நீங்கள் 1 கட் பேங்கிள் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால், இப்போ நான் அந்த ஒயிட் கலர் பீட் காட்டினேன்ல, அந்த இது கூட பேர்ல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சின்ன 2 கட் பேங்கிளில் யூஸ் பண்ணுறனால குட்டி சுகர் பீடு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் சுகர் பீடு எடுத்துக்கோங்க. ரெண்டு கலர்லேயும் நீங்கள் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் எப்படின்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி, இந்த பீட்ஸில் ஒரு ஃப்ளவர் மாதிரி நான் கொடுத்துட்டு, அதுக்கு கீழே லீஃப் வரும்ல, அந்த கொடி ஜர்தோசியில் யூஸ் பண்ணி நான் கொடுத்துருப்பேன். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இந்த ஜர்தோசி யூஸ் பண்ணி நம்ம நிறைய பண்ணலாம். அது என்னன்னா அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லுவேன். இப்போ பேங்கிள்லேயே இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீகாக் பேங்கிள். அதெல்லாம் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த பீகாக் அந்த பேட்ச் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜர்தோசியை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ அவுட்லைன் இந்த ஜர்தோசி வச்சு தான் கொடுப்போம். ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு ஜர்தோசியை வச்சு நம்ம என்னென்ன டிசைன்ஸ்லாம் நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். அது இல்லாமல் அந்த பீகாக் டிசைன் நம்ம மேக் பண்ணலாம். ஹேர் பேண்டு, ஹேர் கிளிப் இருக்குல்ல, அந்த ஹேர் கிளிப்புக்குமே இந்த மாதிரி நம்ம பீகாக்கோ இல்லை பேரட்டோ இல்லை வேறு என்ன டிசைன் வேணுமோ அந்த அவுட்லைனில் நம்ம அந்த ஜர்தோசி யூஸ் பண்ணி நம்ம உள்ளுக்குள்ளே டிசைன் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ இருக்குல்ல, அந்த ஃபேப்ரிக் க்ளூ தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வைக்கும்போது அது நல்லா கிளியர் பண்ணிவிட்டு வைங்க. ஏன்னா காஞ்சு போச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் ரவுண்டாக ஃப்ளவர் மாதிரி தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சென்டரில் நான் ஒரே ஒரு குந்தன் ஸ்டோன் நான் வைக்கிறேன். ஒரு குந்தன் ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றிலுமே 2 லேயரில் நம்ம பீட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த டிசைனில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்போ நான் கொடுக்குற டிசைனே தான் நீங்கள் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் கொடுக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நான் டபுள் லேயரில் கொடுக்குறேன்ல, இதை நீங்கள் சிங்கிள் லேயர் மட்டும் கூட கொடுக்கலாம். ஸோ சென்டரில் இப்போ நான் ஒரு டாட் வச்சு சுற்றிலும் வெறும் கோல்டன்
பீட்ஸ் கோல்டன் சுகர் பீடில் வந்து கோல்டன் மட்டும் நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லையா அந்த சென்டரில் வந்து நீங்கள் குந்தன் ஸ்டோன் வச்சுருக்கீங்களா, அதை சுற்றி சில்வர் கலர் கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் இதே இப்படியே இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் விட்டாலும் சரி, இல்லை இன்னொரு லேயர் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு லேயர் கொடுத்தாலும் சரி. ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான். அதே மாதிரி இந்த டிசைனுமே வந்து உங்களுக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து 2 கட் பேங்கிள்ன்றனால அந்த சைஸ் வந்து சின்னதாக இருக்கனால அதுக்கேற்ற மாதிரி நான் டிசைன் கொடுக்குறேன். இதே 1 கட் பேங்கிள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், சைஸும் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் அதில் வந்து எந்த மாதிரி டிசைன் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் இதே மாதிரி ஒரு குந்தன் ஸ்டோன் வச்சு சுற்றிலும் நம்ம ட்ராப் டிசைன் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு அந்த சென்டரில் கூட நீங்கள் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு ஜர்தோசி வச்சு நம்ம பீகாக் டிசைன் இதெல்லாம் நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து அந்த இன்னொரு டிசைன் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இன்றைக்கி சிம்பிளாக இருக்கட்டும்ன்றதுக்காக இந்த டிசைன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ சுகர் பீடு வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம கிளாஸ் பற்றி இன்னும் நிறைய பேர் வந்து எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ காமனாக கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, கிளாஸ் ஃப்ரீயாக இல்லை அமௌண்ட் நாங்கள் பே பண்ணணுமா, ஏன்னா நாங்கள் ஃப்ரீ கிளாஸுன்ட்டு தான் வந்திருக்கோம், அமௌண்ட் எதுவும் பே பண்ணணுமான்னு கேட்குறீங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் அதே கொஷின் தான் என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ நான் சொல்கிறேன், கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்கள் எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண வேண்டியது இல்லை. உங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். அந்த சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஜர்தோசி வந்து ஒரு கொடி மாதிரி தான் நான் கொடுக்க போகிறேன். சும்மா லைட்டாக கொஞ்சமாக மட்டும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணுறப்போ ஒரே கட்டில் வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் வந்து அதை இழுத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங்கு மாதிரி வந்துடும். ஏன்னா இப்போ அந்த ஜர்தோசி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி தான் இருக்கும், லைட் வெயிட்டாக ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். இழுத்து கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே நீளமாக வந்துடும், வேஸ்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் கட் பண்ணுறப்ப பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இவ்வளோ தூரம் தான் கொடுக்கணுமான்னு இல்லை, ஹாஃப் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஒரு இதில் 2 டிசைன் நான் கொடுத்துருக்கனால நான் சின்னதாகவே வந்து நான் உங்களுக்கு அந்த கொடி மாதிரி சின்னதாக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் ஒரு ஹாஃப் வந்து இந்த டிசைன், இன்னொரு ஹாஃப் அந்த டிசைன், அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த 2 சைடும் கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் வந்து நான் ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நான் பிங்க் கலர் நான் குந்தன் ஸ்டோன் தான் நான் இதில் யூஸ் பண்ணுறேன். மேட் குந்தன் ஸ்டோன் இதை எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்டோன்ஸ் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கோங்க. நான் வந்து இதில் 4 ஸ்டோன் நான் எடுத்திருக்கேன். அந்த 4 ஸ்டோனை வந்து நான் 4 பக்கமும் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வந்து 4 சைடு ஒட்டிக்கோங்க. இந்த கலர் ஸ்டோன் தான் ஒட்டணும்னு இல்லை. நீங்கள் வந்து இந்த கலர் ஸ்டோனுக்கு பதிலாக உங்கள்கிட்ட அந்த ஒயிட் கலர் ஸ்டோன் இருந்ததுனாலும் நீங்கள் ஒயிட் கலர் ஐ ஷேப் ஸ்டோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட அந்த ஒயிட் கலர் ஸ்டோன் இல்லை, அதனால நான் கலர் ஸ்டோன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கலர்ன்றது ஆப்ஷனல் தான். ஒயிட் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 சைடும் வந்து ஸ்டோன் ஒட்டிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு டிசைன். இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த குந்தன் ஸ்டோன் இருக்குல்ல, நான் சொன்னேன்ல 4 mm அண்ட் 3 mm குந்தன் ஸ்டோன்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி இன்னொரு டிசைன் சேம் இதே மாதிரி தான், ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது, இதே டிசைன் தான் நம்ம குந்தன் ஸ்டோனில் நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ இதை நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் அடுத்து யூஸ் பண்ணுங்கள். ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து அங்கங்கே உதிர ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் அடுத்து வந்து நீங்கள் குந்தன் ஸ்டோன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து சென்டரில் வந்து நான் வைக்கிறதுக்கு 4 mm ரவுண்டு குந்தன் ஸ்டோன் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணுறப்ப நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இன்னொரு இதை முடிச்சுட்டு அடுத்த டிசைனுக்கு வரும்போது அகெயின் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அது எதுக்காகனா, நீங்கள் ஒரு டிசைன் முடிச்சுட்டு அடுத்த டிசைன் நீங்கள் வரும்போது முன்னாடியே நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ட்ரை ஆயிரும். ஸோ அப்புறம் மறுபடியும் ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு அந்த இடம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஒவ்வொரு டிசைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த டிசைன் போகும்போது நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் 4 mm குந்தன் ஸ்டோன் வச்சதுக்கப்புறம் இப்போ நான் 3 mm குந்தன் ஸ்டோன் வந்து ரவுண்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ சுற்றிலும் இதே மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அகெயின் நம்ம லீஃப் டிசைன் நம்ம போட்டிருக்கோம்ல, அந்த லீஃப் டிசைன் தான் வந்து இதில் கொடுக்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு பொறுமையாகவே தான் போட்டு காட்டுறேன். இது எதுக்காகனா பிகினர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் ஸ்லோவாகவே நான் போட்டு காட்டுறேன். வீடியோ ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அந்த கொடிக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரத்துக்கு வந்து உங்களுக்கு ஜர்தோசி தேவைப்படுதோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு க்ளூவில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மேலே வந்து பிங்க் கலர் குந்தன் ஸ்டோன் கொடுத்துருந்தேன்ல, இப்போ வந்து இந்த ப்ளூ கலர் மாதிரி இருக்குது இந்த குந்தன் ஸ்டோன், அதுதான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த 4 சைடுமே வந்து லீஃப்க்கு வந்து நான் ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் நான் கொடுத்துட்டு பேலன்ஸ் வந்து, ஏன்னா இது கொஞ்சம் நீளமாக நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றப்போ கேப் வந்து நமக்கு நிறையா தெரியும். அப்போ சென்டரில் அந்த கேப் இருக்க இடத்துல வந்து அந்த 3 mm குந்தன் ஸ்டோன் இருக்குல்ல, அந்த குந்தன் ஸ்டோனை வந்து நான் இடையில வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் ஆகும்.
ஸோ உங்களுக்கு வந்து சிம்பிள் அண்ட் நீட்டாக ஏதாவது ஒரு டிசைன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த டிசைன் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் டூ கட் பேங்கிளில். ஏன்னா பார்டருக்கு வந்து நம்ம இந்த டூ கட் பேங்கிள் தான் போடுவோம். அப்படின்றப்போ இந்த டிசைன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று வந்து இந்த டூ கட் பேங்கிள் வந்து நம்ம பார்டருக்காக நம்ம போடுவோம். ஏன்னா நம்ம ஒன் கட் பேங்கில் வந்து சென்டரில் வச்சுட்டு 2 சைடும் டூ கட் பேங்கிள் போடுறப்போ இந்த டிசைன் வந்து சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருந்துச்சுன்னா ஒரு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு டிசைன்ஸ் போட்டு காட்டியிருப்பேன். அது எல்லாமே ஒரே பேங்கிளில் 2 டிசைன் அந்த மாதிரி தான் நான் போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷனாக இருந்தது, அந்த டிசைன்ஸ் வந்து எனக்கு தெரியல அப்படின்னாலுமே அகெயின் நீங்கள் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களோட டவுட்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த டிசைன்ஸு ரொம்ப சிம்பிள் டிசைன்ஸ் தான். ஸோ இந்த இதில் வந்து லாஸ்ட்டாக நம்ம பேங்கிள் டிசைன் நம்ம பார்த்தோம். ஸோ காயின் டிசைன் பார்த்தோம். அதிலேயே 2 டைப் நான் சொல்லிக் கொடுத்தேன். ஒன்று வந்து ப்ளைனாக நம்ம வந்து காயின் வச்சு 2 சைடும் குந்தன் ஸ்டோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணுன்ட்டு. இப்போ இது வந்து ஒன் கட் பேங்கிள்லேயே வந்து ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, நேம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் இந்த இதில் வந்து நம்ம எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்றதை இந்த டிசைனில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கான டிசைன் வந்து குந்தன் ஸ்டோன்ஸில் வந்து ஜர்தோசி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். அதே மாதிரி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பாய்.